ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜமீலா பேசுகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு கிரிப்டோ அப்டேட் தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி பல வருஷங்களாக நான் மக்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம், கிரிப்டோ கரன்சி தான் நம்ம பணமாக பயன்படுத்த போகிறோம், அதுதான் ஃப்யூச்சர் அப்படிங்கிறத நான் பல வீடியோக்களில் ஆதாரப்பூர்வமாக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதற்கான வலு சேர்க்கும் விதமாக அதுக்கான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. கிரிப்டோ கரன்சி தான் எதிர்காலத்தின் பணம். அதாவது நாம் இப்போ பயன்படுத்தக்கூடிய இந்த காகித பணம், இப்போ பேப்பர் மணிங்கிறது இன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. நாம் எல்லாருமே டிஜிட்டல் பணம், கிரிப்டோ பணத்தை தான் நாம் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத நிறைய இடத்துல நான் வலியுறுத்தி உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதற்கான ஒரு ப்ரூஃப் தான் இது. இந்த இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது எப்படின்னா, துபாயில் ஆல்ரெடி துபாய்ங்கிறது ஒரு கிரிப்டோவுடைய தலைநகரம் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு வேர்ல்டு அளவில் இந்த கிரிப்டோவில் பல அப்டேட்டை துபாய் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னா, ஆரம்பத்தில் கிரிப்டோவுக்கு 0 டேக்ஸ், கிரிப்டோவுக்கு டேக்ஸே நமக்கு கிடையாது. இந்தியாவில் நமக்கு 30% கிரிப்டோவுக்கு டேக்ஸ் இருக்குது. ஆனால் துபாயில் நமக்கு டேக்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, துபாயில் நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கிரிப்டோவில் பே பண்ணி வாங்கலாம். ஆல்ரெடி நான் முன்னாடியே அந்த அப்டேட்டை நான் நிறைய மீட்டிங்களில் கூட நான் சொல்லியிருப்பேன். ஸோ கிரிப்டோ பேமெண்ட்டை துபாய் ஒவ்வொரு கட்டமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் கிரிப்டோவுடைய தலைநகரமாக திகழ்கிற இந்த துபாயில் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னா, கிரிப்டோவை பே பண்ணி நாம் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனால் அஃபீஷியலாக அந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மோட நம்ம இந்த துபாயுடைய அரசாங்கம் டைரெக்டாக அவங்களுடைய ஒரு டைப் வச்சுருக்காங்க, அதாவது அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுடைய கூகுளில் போய் எமிரேட்ஸ் கிரிப்டோ பேமெண்ட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் பொய் சொல்லலைங்க, நான் டைரெக்டாக உங்களே செக் பண்ண சொல்கிறேன். எமிரேட்ஸ் கிரிப்டோ பேமெண்ட் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கான டீட்டெயில் வரும். இதில் பாருங்கள், எமிரேட் அஃபீஷியலி அக்செப்டட் கிரிப்டோ கரன்சி ஃபார் புக்கிங் ஃப்ளைட் crypto.com அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ தளத்தின் மூலியமாக கிரிப்டோ கரன்சியை வச்சே நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பே பண்ணிக்கலாம், ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின், எத்தீரியம், சொலானா, டோச், பெல்டெக்ஸ் இந்த மாதிரி நிறைய காயின்கள் மார்க்கெட்டில் இருக்குது. அந்த காயின்கள் மூலியமாகவே நாம் என்ன செஞ்சுக்கலாம், அதை பே பண்ணிக்கலாம். இங்கே நம்ம இன்னொன்று விளங்கணும், கிரிப்டோ கரன்சிங்கிறது பொய், அது ஏமாற்று வேலை, அதை யாரும் நம்பாதீங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க ஏமாந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம். கிரிப்டோவை நாம் பணமாக பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம். நீங்கள் உங்களுடைய அந்த வெப்சைட்டில் குரோமில் சர்ச் பண்ணி பாருங்கள், எமிரேட் கிரிப்டோ பேமெண்ட் அப்படிங்கிறத, அதுக்கான டீட்டெயில் வரும். திர்ஹம்ஸில் நீங்கள் பே பண்ணிக்கலாம், அதுக்கான எலிஜிபிலிட்டியும் போட்டிருக்காங்க. ஸோ இதை டீட்டெயிலாக எமிரேட்ஸுடைய அஃபீஷியல் அந்த வெப்சைட்லேயே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கீழே பாருங்கள், எமிரேட்ஸுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், எமிரேட் அண்ட் crypto.com give customer to நியூ வே டு பே, புதிய வழியில் நீங்கள் பணத்தை செலுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நியூஸ் தான் இது. எப்போ வந்த நியூஸ்? 2 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ். கீழே பாருங்கள், ஜூலை 9 இதுக்கான MOU அப்படிங்கிறத சைன் பண்ணிட்டாங்க. அது யார் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். அதுவும் ஒரு தனிநபரோ ஒரு 3ஆம் நபரோ கிடையாது. ஸோ அஃபீஷியலாகவே வந்த நியூஸு. கீழே பாருங்கள், அஃபீஷியலாகவே அனுபவிச்சிருக்காங்க. ஸோ இங்கே நிறையா நம்ம உண்மைகள் புரியுது. கிரிப்டோங்கிறது தான் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது. அதுவும் அறிவித்தவர் யார் அப்படின்னா, இவர் தான் டெப்யூட்டி பிரசிடென்ட் அண்டு சீஃப் கமர்ஷியல் ஆஃபீஸர் ஆனந்த் கசீம் அப்படிங்கிறவர். அஃபீஷியல் கவர்மெண்ட்டில் டெப்யூட்டி பிரசிடெண்ட்டாக இருக்கிற சீஃப் கமர்ஷியல் ஆஃபீஸராக இருக்கவர் தான் அதை அறிவிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் தைரியமாக இந்த கிரிப்டோவை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம், மக்கள்கிட்ட இதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். இது யாரெல்லாம் போய் ஏமாற்ற வேலையும் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கிரிப்டோ பற்றி புரியலை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அவங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் இதனுடைய உண்மைத்தன்மையை நாம் மக்களுக்கு கொண்டு போவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.